வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான மீன் குழம்பு வைக்க போகிறோம். நாளைக்கு யாரெல்லாம் மீன் வாங்குறீங்களோ கண்டிப்பாக செட்டிநாடு சுவையில் மசாலா இந்த மாதிரி அரைச்சி இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் குழம்பு மட்டும் இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுட்டு நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்லா சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ நேராக கிச்சனில் போய் பார்க்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு மசாலா வதக்கி அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஃபுல்லாகவே இது நல்லெண்ணெயிலே செய்யலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, இதை கொஞ்சம் வதக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நல்ல பழமான 2 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த குழம்பு தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்த்து செய்யணுன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது நல்ல பழமாக 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் அப்படியே உருவி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்தது மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்குங்க. அப்போ நல்லா வதங்கி வந்துடும். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள். உங்களுக்கு நல்ல கலராக அப்படி டார்க்காக இருக்கணும்னா காஷ்மீரி தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. எப்பயுமே இந்த தூள் சேர்க்கும் போது ஃப்ளேமை நல்ல சிம்மரில் வச்சுட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் 25 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும், எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல். இப்போ அடுத்தது மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். எப்பயுமே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே மீன் குழம்பு ஒன்று நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், இது 2த்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு சில பேருக்கு கடுகும் போடணும் அப்படின்னு பிரியப்பட்டிங்கன்னா கடுகு கூட சேர்த்துக்கலாம், அது விருப்பம்தான். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ப்ரௌனாக வதங்கி வரட்டும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பழமான தக்காளி, ஏற்கனவே 2 தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் சின்னதாக தக்காளி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச மசாலா விழுதை அப்படியே உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்சிலேயே நம்ம அரைச்ச மசாலாலே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு குழம்பு வைக்கிறேன். இப்போ மிக்சியில் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே எண்ணெய் அப்படியே ஓரத்துலலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா புளி தண்ணி, உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ஊற்றுங்க. ஸோ புளி, காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்பு கரெக்டாக எல்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த கொதி வரும்போது ஒரு 2 பச்சை மிளகாயை சும்மா அப்படியே உடச்சி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மூடி வச்சு மூடி 10 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ கரெக்டாக 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே நான் வந்து இன்னும் பக்கத்தில் பசங்களுக்கு கொஞ்சம் இறால் 65 அதுவும் அப்படியே பொரித்து எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இறால் 65 செஞ்சிடலாம். நம்மளுடைய மேஜிக் 65 மசாலாவில் இந்த இறால் 65 செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுனும் செஞ்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மீன் இதில் சேர்த்துடலாம். எந்த மீன் வேணாலும், உங்களுக்கு பிடிச்ச எந்த மீன் வேணாலும் நீங்கள் போடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. ஒரு 3/4 கிலோ மீன் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே குழம்போடு சேர்ந்து அப்படி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஃபுல்லாக சிம்மரில் வச்சிடணும். இதுக்கப்புறம் மீனை இப்படி கலந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இண்டஸ் வேலியோட இந்த ட்ரைப்ளை கடாய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதிலே குக் பண்ணி இதிலே அப்படியே அப்படியே கொண்டு போய் டேபிளில் வச்சு சர்வும் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய செட்டிநாடு சுவையில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய மசாலாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.